சிகாமணி, 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 இல்லைங்கள் பாம்பு. ஐயா, நீங்கள் செய்த உபகாரத்திற்கு எங்கள் நன்றி. உங்களை எங்கேயோ பார்த்தால் போல் தெரிகிறது. என்னை தாங்களே, நான் நாடறிந்த மனிதன். இந்த நாட்டில் என்னை பார்க்காதவர்களே இல்லை. ஐயா, என் அருமை நண்பன் சிகாமணியை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீர்களா? சிகாமணி? அவர் உங்களை போல் அழகான உடலும் அரும்பு மீசையும் உள்ளவரா? அவர்தான். அவரேதான். இப்பொழுதுதான் குடக்க நாடு போகும் பாதையிலே பார்த்தேன். ஐயா, நீங்கள் அதற்கு நான் போய் அவரை இப்பொழுதே கையோடு அழைத்து வருகிறேன். ஐயா, உங்கள் உதவியை என்றுமே மறக்க மாட்டேன். அதற்கு என்ன, நீங்க எங்கேயும் போய்விடார்கள், இங்கே இருங்கள். இப்பொழுதே போய் நான் அவரை கூட்டிக் கொண்டு வந்து வருகிறேன். நீ போய் தண்ணி கொண்டு வா. சரியான வேட்டை கிடைத்து விட்டது. ஊரோரம் போய் புவனேந்திரனும் குறைக்க இருக்கிறார்கள். உடனே புறப்படுங்கள். அப்படியா? சரி, புறப்படு. எங்களால் ஆனமட்டு தேடி பார்த்தோம். குருத்துக்குள்ள ஒரு துரும்பு கூட அகப்படவில்லை. மடையர்கள், அப்பால் வாங்க. மனச்சோர்வு வேண்டாம் மன்னவா. கோட்டிற்குள் குடிகள் கண்கண்ட அலைவீசி தேடி பார்த்தார்கள். உட்காரும் உண்மை. உள்ளே சென்றவர்கள் வெளியே வரவே இல்லை. நான் கண்ட உண்மை. இதிலிருந்து அடியேனுக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம்? சந்தேகம் உடம்பே ஒரு சந்தேகம் ஐயா. இருந்தாலும் இப்போது ஏற்பட்டிருக்கிற சந்தேகம் மிக மிக பெரியது. குளத்திற்குள் போனவர்கள் எப்படி வெளியே வர முடியும்? அங்கேதான் மாயமாய் மறைந்து இருக்கிறார்கள். எப்படி? உமக்கும் கொஞ்சம் மூளை இருக்கிறது. இல்லையே, அந்த குளத்தில் ஏதோ மர்மம் புதைந்து கிடக்கிறது என்று அடியே சந்தேகப்படுவதில் என்ன தவறு மன்னவா? உண்மை. ஆனால் இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான் உண்டு. என்னது? சுந்தரக்காரி வெங்கம்மாவை அழைத்து வந்து
அஞ்சலி மையிட்டு பார்க்க வேண்டும். உடனே அழைத்து வரோம். ஜெய் காளி. காளி மகமாயி காத்தருள்வாய் தேவி. நான் விரும்பும் காட்சிதனை அஞ்சன மைதனிலே காட்டிடுவாய் எங்கள் குல தேவதையே. குளக்கரை அங்கேதான் தாயே. அந்த அழகு சுந்தரியால் மறைந்த இடம் மறைக்காமல் காட்டிடுவாய், மறைக்காமல் காட்டிடுவாய் தேவி. நீரிலே பாதை ஆகட்டு மஞ்சனமையே. அடுத்து என்னதான் நடக்கிறது? ஓஹோ, பாதாள மாளிகையா? சபாஷ், அங்கேதான் பளிங்கு மண்டபம். அப்படியா? பாராளும் ராஜாவே, பாரப்பா உன் காதலியை. அவள்தான், அவளைதான். மர்ம மாளிகைக்குள் மங்கை. அங்கே போகத்தான் முடியுமா? கண்ணியை கவர்ந்து வரத்தான் வழியுண்டா? என் தலையே சுழல்கிறதே. நிலை தவறாமல் நிதானமாக யோசித்தால் நிச்சயம் வழி கிடைக்கும் மகாராஜா. அடியேனுக்கு ஒரு அற்புதமான யோஜனை தோன்றி விட்டது மன்னலா. அந்த குளத்தினீர் எல்லாவற்றையும் எடுத்து வெளியே கொட்டிவிட்டு அடித்தரையை இடித்து அந்த பாதாள மாளிகைக்குள் போனால் என்ன? இல்லை ரம்பா, என்னால் இனிமேல் ஒரு வினாடி கூட தாமதிக்க முடியாது. எப்படியும் குளக்கரைக்கு சென்று சிகாமணியை பார்த்துத்தான் ஆக வேண்டும். சுவாமி, நான் சொல்வதை கேளுங்கள். நான் இப்போது இந்த குகையை விட்டு வெளியே சென்றால் விரோதிகள் யாராவது சதி செய்து நம்மை பிரித்து விடுவார்கள் என்று தான் பயப்படுகிறேன். என் நண்பனின் பிரிவை மட்டும் நான் எப்படி சகிப்பேன் ரம்பா? பாருங்கள், எனக்கு மட்டும் அந்த அக்கறை இல்லையா? அவர் எங்கேயாவது பத்திரமாகத்தான் இருப்பார். இருக்கலாம். ஆனால் விரோதிகள் கையில் அவன் சிக்கியிருந்தால் அவனை விடுவிக்க என் வாழ் தேவைப்படும். நான் போய்த்தான் ஆக வேண்டும் ரம்பா. சுவாமி, சுவாமி, ஐயோ மகனே, நான் என்னடா பண்ணுவேன்? என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியாடா? எனக்கு யாருமே இல்லையாடா? மகனே, என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியாடா ராஜா? நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ, என்ன இது? விட்டுடப்பா, என்ன தடுக்காதப்பா. என் மகன் போன இடத்துக்கே நானும் போயிடுறப்பா. உன்னை போல ஒரு மகனை பறி கொடுத்திருந்தா ஒரு தாய் உயிரோடு இருந்திருப்பாளா? என்ன விட்டுடுப்பா, என்ன தடுக்காதப்பா. தற்கொலை செய்து கொள்வது மகா பாவம். நீங்கள் புத்திர சோகத்தால் தவிக்கிறீர்கள். நான் என் நண்பனை பிரிந்து தவிக்கிறேன். அம்மா, உங்களுக்கு வேறு உறவினர் யாருமே இல்லையா? ஐயோ, நான் ஏப்பா சாக போறேன். கவலைப்படாதீர்கள் அம்மா. அதோ அந்த குளக்கரையில் என்னுடைய மனைவி இருக்கிறார். நீங்கள் இனிமேல் எங்களுடனேயே தங்கிவிடலாம். வாருங்கள் அம்மா. நீங்க எங்கப்பா குடி இருக்கிறது? அந்த குளத்திற்குள் இருக்கும் மாளிகையில் தானம்மா. குளத்துக்குள்ள மாளிகையா? அங்க எப்படி போவது? எல்லாம் இந்த முந்திர மோதிரத்தில் வாருங்கள். பாதாள மாளிகையா? ஒரே ஆச்சரியமாக இருக்கிறதே. நீங்கள் இருவரும் இங்கேதான் தங்குவதா? ஆமாம்மா, நாங்கள் இருவரும் கொஞ்ச காலம் இங்கே தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. நீங்களும் ரம்பைக்கு துணையா இங்கே எங்களுடன் தங்க வேண்டும். என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தால் அதுவே போதும். நான் வந்து நிற்பதே கூட கவனியாமல் வீணையின் நாதத்திலே லயித்து விட்டீர்களா?
இல்லை ரம்பா, சிகாமணி ஞாபகம் வந்தது. அவன் இல்லாமல் வாழ்க்கை என்னவோ போலிருக்கிறது. உங்கள் நண்பர் தான் உங்களுக்கு வேண்டும், நான் தேவையில்லையா? அப்படி சொல்லாதே ரம்பா. நீங்கள் இருவரும் எனக்கு 2 கண்கள். இவற்றில் எதை இழந்துவிடச் சொல்கிறாய்? நீங்க 2 பேரும் உயிர்க்குயிரா பழகுறீங்க. எப்பவும் இப்படியே நீங்க இனபிரியாம இருக்கணுங்கிறதா என் ஆசை. பால் கொண்டு வர. ஜீவகான வீணை நான், தேன் சுவை நாதம் நீர், சேர்ந்தால் வாழ்விலே சமரச கீத ஞானமே. ஜீவகான வீணை நான், தேன் சுவை நாதம் நீர், சேர்ந்தால் வாழ்விலே சமரச கீத ஞானமே. ஆருயிர் தோழனின் ஆசையினாலே, ஆருயிர் தோழனின் ஆசையினாலே சோகம் மீறினாலுமே யாழின் ஸ்ருதியில் வீண் வேதமா. ஜீவகான வீணை நான், தேன் சுவை நாதம் நீர், சேர்ந்தால் வாழ்விலே சமரச கீத ஞானமே. அந்தனும் வானிலே இன்பம் காணவே, அந்தனும் வானிலே இன்பம் காணவே, இதுவேளை சகான ராக கீதம் ஏனோ, இதுவேளை சகான ராக கீதம் ஏனோ, இனிமை கல்யாணி. ஜீவகான வீணை நான், தேன் சுவை நாதம் நீர், சேர்ந்தால் வாழ்விலே ஜீவகான வீணை நான், தேன் சுவை நாதம் நீர், சேர்ந்தால் வாழ்விலே சமரச கீத ஞானமே. உன்னை போன்ற விவேகம் இல்லாதவர்கள் எல்லாம் ஸ்திரீயின் கண்ணீரோடு அழுது அழுதுதான் சாக வேண்டும். நயவஞ்சகம்! ரம்பா, என் அன்பு செல்வமே, அபகரிக்கப்பட்டாயா என்னிடமிருந்து? எங்கே இருக்கிறாயோ? என்ன என் உயிருக்கு உயிரான தோழி மேகலாவும் இருந்து விட்டாளா? இனிமேல் அழுது என்னம்மா பயன்? ரம்பா, இல்லை மூள் கொண்டுதான் இருக்க வேண்டும். சூழ்ச்சியை சூழ்ச்சியால் தான் வெல்ல வேண்டும். மறந்தா போய்விடும், அவசரம் வேண்டாம் மன்னவா. இல்லை, அவளை பார்க்க வேண்டும், அவளிடம் பேச வேண்டும். மன்னவா, மன்னிக்க வேண்டும், தங்கள் மனநிலை அரியனுக்கு இப்போதுதான். ரம்பா,
உன் மீது உள்ள கரைகாணாத ஆசையால் தான் நான் உன்னை வஞ்சித்துக் கொண்டு வந்தேன். நான் மற்றொருவரின் காதல், இது உமக்கு நன்றாக தெரிந்திருந்தும் ஆசைக்கு வஞ்சனை செய்யலாமா? ரம்பா, புதையல் எடுத்த பணம், தாலி கட்டாத தங்கம், கன்னிவனத்து புஷ்பம், இவையெல்லாம் என் நாட்டு மன்னனுக்கு சொந்தம். அதை நீ நன்றாக புரிந்து கொள். இனி உன் காதலன் முகத்தை கூட நீ பார்க்க முடியாது. அவரை என்ன செய்தீர்கள்? பாதாள மாளிகையிலே அடைபட்டு விட்டார். இதோ மாய மோதிரம் என் விரலிலே ஜொலிக்கிறது. வெளியாமல் விழிக்கிறான். ஊனின்றி, உறக்கமின்றி, உவகையின்றி உன் நினைவால் வாடி தருகாகி உதிரப் போகிறது அவனது உயிர். அவருடைய இதயத்தை தான் பறித்துக் கொண்டீர்கள். அவருடைய உயிரையாவது காப்பாற்ற அனுப்பக்கூடாதா? அது உனக்கும் நல்லதல்ல, எனக்கும் நல்லதல்ல. ஒருத்திய 2 பேர் காதலித்தால் ஒருவன் மாண்டுவிட வேண்டும். இனி நீ எனக்கு சொந்தமானவள். நீ எங்கிருந்து தப்பிவிட முடியாது. இந்த சிரமாளிகை சுற்றிலும் பலத்த பாதுகாப்பு. இதை நான் ஏற்கனவே புரிந்து கொண்டேன். நீ சிறை மீண்டு சென்றாலும் உன்னை பெற்ற தாய் தந்தையர்கள் கூட என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுவும் எனக்கு நன்றாக தெரியும். என்ன அதிசயமாயிருக்கிறது ரம்பா? நீ என்னை பரியாசம் செய்கிறாயா? உன்னை காப்பாற்றவோ ஆதரிக்கவோ இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை என்பதை மறந்து விடாதே. மறக்க மாட்டேன். ஒரே ஒருவர் இருக்கிறார் என்பதை. யாரம்? யாரம்? அந்த ஒரு நீங்கள் தான். என்ன? குழம்பாதீர்கள். பெண்ணின் மனதை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. அன்று போட்டிக்கு வந்திருந்த போது உங்கள் விருந்த மார்பின் வனப்பிலே மயங்கினேன். பிரேமை பிரிந்தது. ஆனால் போட்டியின் முடிவு என் விருப்பத்திற்கு மாறாக நடந்துவிட்டது. அன்று கண்ட கனவு இன்றுதான் பூர்த்தியாக போகிறது. உங்கள் மீது கொண்ட காதல் நிறைவேறப் போகிறது. உண்மையாகவா? பிறகு பொய்யாகவா? ஆனால் என்ன ரம்பா? என் தலைக்கு வந்த சாபக்கேடு, என்னை பிடித்த வக்ர கிரகம். எதை பற்றி சொல்லுகிறாய்? என் ஜாதக பலனைத்தான். எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று ஜோசியர்கள் சொன்னார்கள். என்னை மணப்பதற்கு முன் தீண்ட வருபவன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் மடிந்து போவானா? இதை உன்னால் நம்ப முடிகிறதா? என் பகுத்தறிவு நம்ப வேண்டாம் என்கிறது. ஆனால் உள் உணர்ச்சியோ நம்ப சொல்கிறது. ஏனென்றால் பாதாள மாளிகையில் முதலில் நாகேந்திரன் மடிந்து போனான். அதன் பிறகு புவனேந்திரன் வாழ்வும் முடிந்து விட்டது. அதற்கும் பிறகு இந்த வீரகேசரியின் விஷயத்திலும் உன் ராசி பலன் பலித்து விடுமோ என்று பயப்படுகிறாயோ? ஆமாம், ஆமாம். ஓ, இவ்வளவு பெரிய தாப நிவர்த்திக்கு ஏதாவது பெரிய பரிகாரம் இருக்குமே? இருக்கிறது. என்னை மணப்பதற்கு முன் கௌரி பூஜை செய்து என் கையாலேயே 10,000 பரதேசிகளுக்கு தானம் செய்தால் இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் என்று ஜோசியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ரம்பா, உன் மீது எனக்குள்ளது அற்பமோகமா அல்லது பொறுத்திருக்கக்கூடிய காதலா என்று பரிசோதிக்கிறாயா? இல்லை இல்லை, உண்மையாகவே இந்த விரதம் நிறைவேறினால்தான் நமக்கு நிலையான வாழ்வு கிடைக்கும். சரி, பரதேசிகளுக்கு தானா வஞ்சம். 3 நாட்களுக்குள் 10,000 பரதேசிகளை கொண்டு வந்து சேர்க்க ஏற்பாடு செய்கிறேன். திருப்திதானே ரம்பா? பரதேசிகளின் தலைகளை நான் எண்ணிக்கொண்டே இருப்பேன். தேவி, இத்தீயவனிடமிருந்து என்னை தப்பிவிக்க சிகாமணி ஒருவரால் தான் முடியும். அந்த 3 தினங்களுக்குள் எப்படியாவது அவரை இங்கே கொண்டு வந்து சேர்க்க நீதான் எனக்கு துணை. கண்டாளர்களின் அவர் பொன்னான உடல் புண்ணாய் போயிருக்கும். அவரை எப்படியாவது சிறையில் இருந்து தப்பிக்க வேண்டுமே. இதற்கு என்ன வழி? அம்மா, சிகாமணி ஐயாவை தப்பிக்க வைக்கணும்னா அங்க இருக்கிறவன் கண்ணெல்லாம் மிளகா பொடிய தூங்கணும். உன் யோஜனை கேட்டா தலையில கொள்ளிக்கட்டை எடுத்து சொருகிட்ட மாதிரிதான். நீ திங்கிறதுக்கும் தூங்கறதுக்குனா சரி.
ஏம்மா இப்படி செய்யறா என்ன? சரி, அப்படியே செய்யுங்க. உங்க மகராஜ ராஜ்யத்தில தில்லேலோ நாங்க குறி சொல்லி பொழைக்க வந்தோம் தில்லேலோ. உங்க மகராஜ ராஜ்யத்தில தில்லேலோ நாங்க குறி சொல்லி பொழைக்க வந்தோம் தில்லேலோ. பாசி பகலம் வாங்கலிங்கள சாமி, பச்சை குத்தி பாக்கலிங்கள சாமி. பாசி பகலம் வாங்கலிங்கள சாமி, பச்சை குத்தி பாக்கலிங்கள சாமி. குத்தி பாருங்க ஜிமிக்கி கல்லு குள்ளநரி பல்லு வாங்கி பாருங்க. 7 10 மீன் 10 குத்தி பாருங்க ஜிமிக்கி கல்லு குள்ளநரி பல்லு வாங்கி பாருங்க. ஜால வித்தையெல்லாம் செய்திடுவோம், எங்க திட்டமான பொழப்ப கேட்ட அசந்திடுவீங்க. சிட்டுக்குருவி பொண்ணே அடிய சீனத்து கிளிய கண்ணே கண்ணு, சிட்டுக்குருவி பொண்ணே அடிய சீனத்து கிளிய கண்ணே, நேத்து திட்டம் போரு எங்கே போனடி, அதை எனக்கு தெளிவாக எடுத்து சொல்லடி. சொல்லு. கழுகமலைச்சாரனிலே மச்சான் கண்ணி வச்சு காத்திருந்தேன், உள்ளனரி காடே பௌதாரி கட்டோட விழுந்துடுச்சு, எல்லாம் கட்டோட விழுந்துடுச்சு. மகராஜ ராஜ்யத்தில தில்லேலோ எங்க மனசு போல ஜெயம் கிடைக்கணும் தில்லேலோ. அதிலேயும் உருட்டலுக்கும் அடங்கி நடக்கணும். நீ கால போல சின்ன தெரியணும், என் சிங்கமே சிங்கம் காவாலியா ஊர சுத்துற, என் சிங்கமே சிங்கம் காவாலியா ஊர சுத்துற. ஜவ்வாது குங்குமப்பூ கமகமக்கும் புனுகு வாங்கி பாருங்க, மோந்து பாருங்க. ஏ ஐயே தாங்க, ஏ சாமியோ வாங்கி பாரு சாமி. வாங்க சாமியா சாமியா. மகராஜ ராஜ்யத்தில தில்லேலோ எங்க மனசு போல ஜெயம் கிடைக்கணும் தில்லேலோ. மகராஜ ராஜ்யத்தில தில்லேலோ எங்க மனசு போல ஜெயம் கிடைக்கணும் தில்லேலோ.
வினோதம், இவர்தான் வரணுமா? ஆமா, பேசுறதுக்கு நேரம் இல்ல. நான் கொஞ்சமா தான் மயக்க மருந்து கொடுத்துருக்கேன். மறுபடியும் முடிச்சுக்கிட்டாங்க, முழு தோலை கிழிச்சு விடுவாங்க. சீக்கிரம் போங்க. நீங்க போங்க, நீங்க முன்னாடி போங்க, நாங்க வரோம். பண்டாரம் என்ன திரு முடிக்கிறச்ச. சம்பு மகாதேவா சங்கல்வட சச்சிதானந்தம் சரவணபவா ஞான பண்டிதா சூரசம்மாரா. ஐயா, இந்த கட்டைகளை என்ன செய்ய போறீங்க? வெட்ட போறீங்களா? எரிக்க போறீங்களா? கட்ட போறீங்களா? பரவேஸ்வரா, மார்க்கண்டனுக்கு மார்க்கம் அளிச்ச மகாதேவா, அபயம் யம். ஐயா, இந்த ஞான கட்டைகளை விட்டுடுங்க. இல்லையே சகிப்ப ஓட்டு முட்டையை வாங்கி தின்னுட்டு அப்புறம் சதிக்கிறேன். பரதேசி பசங்களா? ஐயா ஐயா, இத்தனை பண்டாரங்க இருக்கிறாங்களே, இவங்களுக்கு முன்னே எங்களை அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். 7505. வண்டும் மலரும் கூடி பிரிந்ததுண்டா? தேடி வந்த இருவரில் ஒருவர் மறைந்ததுண்டா? ஒன்னும் புரியலையே. அப்ப போகலாம். 7506. வாங்க வாங்க வாங்க, நீங்க நில்லுங்க. இவங்க வாங்கிட்டு போட்டோம். நில்லுங்க நில்லுங்க. ஐயா, இந்த கட்டையும் சேர்த்து என்னங்க, நாங்க 2 பேரும் ஜோடியா போயிடுறோம். 7507. அது இப்பதான் வந்தா 7507. ஓஹோ, இதெல்லாம் சேர்த்துன்றாங்க. வண்டும் மலரும் கூடி பிரிந்ததுண்டா? தேடி வந்த இருவரில் ஒருவர் மறைந்ததுண்டா? அம்மையே, இது என்ன கேள்வியா, புதிரா அல்லது விடுகதையா? மகராசி, 6ஆம் முறை யோஜனை பண்ணி சொல்றதுக்கு இந்த அறிவு கட்டைகளுக்கு கொஞ்சம் அவகாசம் தருகிறீர்களா? கேள்விக்கு பதில் தெரியல. வாங்கிட்டு வரோம். இருங்கய்யா, இன்னொன்னு வாங்க. ஆள் கொண்டுதான் நீங்க 7508. எல்லா இடங்களிலும் தேடி என் நண்பன் அகப்படவே இல்லை. அதற்காக நம் முயற்சியை விட்டுவிடக் கூடாது. கஞ்சிக்கு காலம் கொண்டாட்டம், அந்த கடகட்ட மூலிக்கு கோபம் மாபாட்டம், ஏலம் கொண்டாட்டம், அந்த எலுமிச்சம் பழத்துக்கு புளிப்பு காப்பாட்டம். கஞ்சிக்கு காலம் கொண்டாட்டம், அந்த கடகட்ட மூலிக்கு கோபம் மார்பாட்டம். கஞ்சிக்கு கிட்டி கஞ்சிக்கு கிட்டி கஞ்சிக்கு. ஓ சம்போ மகாதேவா சம்போ லொடக். வரணும். இதெல்லாம் என்னப்பா வேஷம்? நான் விஷயத்தை சொல்றேன், அப்புறமேல் நீங்க சொல்லுங்க. சொல்லுமையா சக்தி. நாங்க வர்ற வழியில அரமண பசங்கள்லாம் அழைச்சிக்கிட்டு போய் காவி வேட்டிய கட்டி புல்லா ஒண்ணு தலையில மாத்தி சோத்து முட்டைய கையில கொடுத்து கேள்வி வரையில கேட்கிறானுங்க. கேள்வி கேள்வியா? ஆமா. என்ன கேள்வி? வண்டும் மலரும் கூடி பிரிந்ததுண்டா? தேடி வந்த இருவரில் ஒருவர் மறைந்ததுண்டா? அப்படின்னு திரைக்கு பின்னால இருந்துகிட்டு முன்னால இருக்கிற பண்டாரங்களில கேள்வி கேட்கிறாங்க. வண்டும் மலரும் கூடி பிரிந்ததுண்டா? தேடி வந்த இருவரில் ஒருவர் மறைந்ததுண்டா? இந்த கேள்வி கேட்பது யார்? இப்ப அரமனையில இருக்கக்கூடிய கட்டுப்பாடும் காவலையும் கவனிக்கிற காலத்துல திரைக்கு பின்னால இருந்து கேள்வி கேட்கக்கூடியது பூலோகரம்பியாகத்தான் இருக்கிறேன். பரதேசி கூட்டத்தில் ரெம்பை தேடுவது என்னைத்தான். நான் அங்கே சென்று அவர்களை பார்த்து பேசிவிட்டு வருகிறேன். அப்பனே அப்பனே, பிராட்டியார தரிசிக்கலாம தவிர பேச விட மாட்டாங்களே அந்த நந்திகணங்க. தலையாற்றதோட திரும்பி வந்தோன்னு ஞான பண்டிதா. என்ன பண்டாரா? ஆமா பண்டாரம். பார்க்கிறேன்.